சங்கீதம் 17:4. மனுஷனுடைய செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்து கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே என்று சொல்லி. அப்போ ஆண்டோடைய வார்த்தையினால் அவர் என்ன பண்ணுறாராம், துஷ்டனுடைய பாதைக்கு விலக்கி காத்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டோடைய வார்த்தையை கை கொண்டு ஜீவிக்கும்போது துஷ்டருடைய பாதைகளுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள முடியும். அப்போ துஷ்டன் என்று சொல்லும்போது அது யாரை காண்பிக்கிறது? இந்த உலகத்தில் துஷ்டன் என்று சொல்லும்போது சத்துருவை காண்பிக்கிறது, பிசாசை காண்பிக்கிறது, அவனோடு துணை நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களை காண்பிக்கிறது, உலக மக்களையும் காண்பிக்கிறது. இப்படிப்பட்டதான் வல்லமிருந்து நம்ம விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மிகவும் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயத்தில். அப்படியாக ஆண்டவர் சொல்லுடைய உதடுகளின் வாக்குகளை நாம் காத்து கொள்ளும்போது நிச்சயமாகவே துஷ்டன் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, நமக்கு விரோதமாக செயல்பட முயற்சி செய்யும்போது துஷ்டனுடைய எல்லா வார்த்தைக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ள முடியும். தேவனுக்குள் நம்ம மறைத்து கொள்ள முடியும். தேவனுக்காக நாம் செயல்பட முடியும். அநேக சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக நாம் காத்து கொள்ளாத நிலவரங்கள் காணப்படும் போது சத்துரு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையை விளங்கும்படியாக, நம்முடைய சத்தியம் நிறைந்த பாதையில் நடக்காதபடி நம்மை வழி தவறி போகச் செய்யும்படியாக போராடுகிறான். கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தை நமக்கு எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நாம் அந்த வார்த்தைகளை கை கொண்டு ஜீவிக்கிறோம், அந்த வார்த்தை நாம் எந்த அளவுக்கு ருசித்திருக்கிறோம், அந்த வார்த்தையின் மீது எந்த அளவுக்கு கட்டப்பட்டவர்களாக அஸ்திபாரமிட்டவர்களாக ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக சமயங்கள் ஆண்டு நமக்கு வார்த்தை தந்திருந்தாலும் அந்த வார்த்தையை குறித்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, அந்த கைக்கொள்ள நாம் என்ன பண்ணுறதில்ல, விரும்புவதில்லை. கை கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்கிற காரியத்தில் நமக்குள்ள ஒரு கவனம் இருக்காது. நம்முடைய கவனத்தை எல்லாம் முதல்ல சிதறடித்து நாம் தேவனுடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்டுள்ள காணப்படாத வண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து, போராட்டங்களை கொண்டு வந்து சத்துரு என்ன பண்ணுறான், தம் பக்கமாக நம்ம இழுத்து கொள்ளும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைத்து விடும்படியாக போராடி கொண்டிருக்கிறான். அதனால் நாம் எப்போதும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளை கை கொண்டு ஜீவிக்க நாம் மிகவும் கவனமாக காணப்பட வேண்டும். அதில் நாம் பழக வேண்டும். அந்த வார்த்தையை கை கொண்டு ஜீவிக்க நம்மை தாழ்த்தி ஒப்புவித்து அவர் சமூகத்தில் அவருக்குள்ளே மறைந்து காணப்படும் போது நிச்சயமாக தேவனுடைய நமக்கு உதவி செய்யும். நாம் அவரோடு நடந்து அவருடைய பெரிதான ஆசீர்வாதங்களை, பாக்கியத்தை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எந்த சூழ்நிலையும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியமாக எண்ணாத வண்ணம், ஆண்டவரை குறித்து அஜாக்கிரதையாக காணப்படாத வண்ணம் எப்போது மிக ஆவியிலே விழித்திருந்து தேவன் தந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை, அவர் நம்மோடு பேசுகிற சத்தங்களை சரியாக கேட்டு நடக்கும்போது நிச்சயமாகவே தேவனுடைய கரம் நம்மோடு கூர்ந்து நம்மை நடத்துகிற பாதையிலெல்லாம் நமக்கு ஜெயத்தை தந்து கொண்டே இருக்கும். நாம் தோல்வியின் பாதையில் நடக்காத வண்ணம், துஷ்டனோடு சேர்ந்து விடாத வண்ணம் தேவனுக்குள் மறைந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் அவருடைய வாயின் உதடுகளின் வாக்குகள் நமக்கு உதவி செய்யும். இந்த நாள் நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஆண்டவர் வார்த்தை நன்றாக கவனித்து நடக்கிறோமா? அந்த வார்த்தையை கை கொண்டு ஜீவிக்கிறோமா? அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தி ஜீவிக்கிறோமா என்பதை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். தேவனோடு நடக்க நம்ம முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம் உள்ளத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும், நம்மை சரியான பாதையில் நடத்தும். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின நல்ல வசனங்களுக்காக சோத்தோம். இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களை இந்த நாள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய உதடியின் வாக்குகளை நாங்கள் காத்து துஷ்டனுடைய எல்லா பாதைக்கு விலக்கி உம்மோடு கூட நடக்கத்தக்கதாக கிருபை தாங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.